ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மோமிஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட உடல் எடையை அதிகரிக்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி கொடுக்கலாம். நல்லா வெயிட் கெயின் ஆகும். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாமிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிச்சிட்டு குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே தாய்ப்பால் அதிகரிக்கும். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் குழந்தையும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாமிஸும் இதை எடுத்துக்கலாம். குழந்தையோட உடல் எடையை நல்லாவே அதிகப்படுத்தும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட உளுந்து, வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துருங்க. ஸோ இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவு பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும், ஓகேங்களா, அண்ட் வெயிட் கெயினுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு வரலாம். இல்லை வயசுக்கு வர பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு வரலாம். அந்த குழந்தைங்களுக்கும், அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்கும் அதை கொடுத்துட்டு வரலாம். அவங்களோட ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு அவசியம் இதை கொடுத்துட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ சிம்மில் வச்சு வரங்க, ஐ ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி தான். நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, சாப்பாட்டு அரிசி, அதுதான் இது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. இது கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வறுத்துக்கோங்க. ஸோ அரிசியும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உடல் எடையை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தையோட உடல் எடையை அதிகரிக்கும். ஸோ தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கூட எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் அதாவது ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். உங்கள் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 7 நாள், அதாவது அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த 7 நாள் நீங்கள் கொடுத்துட்டு வரனால பெண் குழந்தைங்களோட கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நல்லாவே இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதாவது இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிடலாம், ஓகேங்களா. கொஞ்சம் கெட்டியாக செஞ்சிங்கன்னா வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சர்க்கரை மட்டும் இதில் நான் கொஞ்சம் சேர்ப்பேன், அது மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நான் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரெண்டும் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் ஈரம் இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பவுடரை இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் கூட உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடுவீங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணாதீங்க, தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் எத்தனை பேர் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுடரை பார்த்திங்கன்னா தனியாக நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடிக்கடி இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ அது நம்ம கரண்டியில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் அது மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா,
நம்ம எக்லாம் பீட் பண்ணுவோம் இல்லையா, பீட்டர். ஸோ அந்த மாதிரி பீட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இதில் வந்துட்டு நல்லா வந்து அந்த கெட்டி இல்லாமல் கட்டியாக அந்த வரும் இல்லையா, ஸோ அது இல்லாமல் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு கட்டியாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு அது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு பேனை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. ஸோ இல்லைனா வந்துட்டு அது கட்டியாக ஆகிடும். அதனால் வந்துட்டு விட்டு வந்து கலந்துகிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதிலே வந்து கொஞ்சமாக வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துட்டு கலந்துகிட்டே இருங்க. நல்லா வந்துட்டு இது வந்து உங்களுக்கு நல்லா கொதி வரணும். ஸோ இப்போ இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அதனால் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். அண்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வேக விட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வந்துட்டு சூப்பராக வந்து உங்களுக்கு இது ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு எப்போல்லாம் வந்துட்டு டக்குன்னு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிறதுக்கு வீட்டிலலாம் இந்த வந்துட்டு அதாவது 1 வயசுக்கு மேலெலாம் வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்துட்டு தேங்காய் பூ போட்டு செய்வாங்க, இல்லை களி மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க, இல்லை உளுந்த பால் செய்வாங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறைய இருக்குது. பட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதனால் வந்து உங்கள் குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.